சால்வ் பண்ணிட்டீங்க. என்ன ஆன்சரு? எக்ஸோட மதிப்பு என்ன? எப்படி 60 வந்துச்சு? இது ஒரு கோடு சரியா? ஃபுல்லாக வந்து எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஓகே, இது எக்ஸு, இது 2x. 180னா எத்தனையாக பிரிக்கணும்? 3x. 3ஆக பிரிச்சிங்கன்னா எக்ஸ் கிடைக்கும் 60. இது ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. அங்கே எப்படி வேணாலும் கேட்பாங்க. நேற்று நடத்தின கான்செப்டை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அங்கே அப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்டு யோசிச்சேன்னா ஆன்சர் வந்துடும். வேறு போய் புக்கெல்லாம் தேடிட்டு இருக்காதிங்க. உனக்கு மூளை வேலை செய்தான்னு செக் பண்ணுறத டெஸ்ட்டு எக்ஸாமு. வேறு ஒருத்தர் ஆன்சர் சொல்லுவோம், அதை மனப்பாடம் பண்ணால் அதுக்கு பேர் அறிவு வளர்றது கிடையாது. சரியா? நம்ம அடுத்தவங்க ஆன்சர் கொடுப்பா நம்ம மனப்பாடம் பண்ணலான்னே இருக்கும். அந்த மனநிலையை மாற்றுங்க. அதேமாதிரி கோடு எவ்வளவு? நேர்கோடு 180 டிகிரி. இங்கே 3x, இங்கே ஒரு எக்ஸு, 4x. 4ஆல் டிவைட் பண்ணால் ஒன்று கிடைக்கும். எவ்வளோ வரும்? 45. அதேமாதிரி இங்கே கோடு கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னு. புள்ளி 180 டிகிரி. இங்கே 30 போச்சு, இங்கே 40, 70 போச்சு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 110. எக்ஸோட மதிப்பு கேட்குறானா? சரி, 40 + 20 எவ்வளோ போச்சு? 60 போச்சு. ஓகேவா? மிச்சம் எவ்வளோ இருக்குது? 120. எத்தனை எக்ஸ் இருக்குது? 3. அந்த 120 3ஆக பிரிக்கணும். 4 3 12. அப்போ 40. எக்ஸோட மதிப்பு என்னது? 40. ஃபார்முலாலாம் இல்லை இதுக்கு. சரியா? என்ன கவின் புரியுதா? யாருக்கு புரியல? புரியுதாம்மா? என்னென்னு எந்த ரியாக்ஷனுமே இல்லையாம்மா? அடுத்தது படத்தை பார்த்தோன்னே பயந்துருவோம். ஒன்றுமே கிடையாது. இது ஒரு கோடு, இது புள்ளி. டோட்டலாக எவ்வளவு? 180. படம் பார்த்தோன்னே பயமாக தானே இருக்குது. கோடு 180. 2x 3x 4xஆக பிரிக்கணும். சரியா? 4x. அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளவு? 45. இங்கே 45, இங்கே 45, இங்கே என்ன வரும்? 90. இது 100 போச்சு. இங்கே என்ன வரும்? 80. ஏன்? எந்த முக்கோணமாக இருந்தாலும் அதோட 3 கோணத்தையும் கூட்டினா எவ்வளோ வரணும்? 180 தான் வரும். 120 இங்கே போச்சு. மிச்சம் எவ்வளவு? 60. 60ல் 3 பங்காக போட்டாக்கா ஒரு பங்கு. எக்ஸ் எவ்வளவு? அப்போ 20. 2x எவ்வளவு? 40. அவன் கேட்குறது என்னது? ஆங்கிள். இப்படி கேட்டான்னு அர்த்தம் ஏ இருக்கக்கூடிய ஆங்கிள். அவ்வளோ. இது மாதிரியே நேற்று ஒன்று போட்டாச்சா? சரி, இது 50. அதை விட்டுருங்க. இதை கண்டுபிடிங்க. இது எவ்வளவு? 180. இந்த இடத்த மட்டும் பிடிங்க. கோடு புள்ளி 180. 110 போனால் இது எவ்வளவு? 70. 50 70 120. அப்போ இது எவ்வளவு? 60. எக்ஸோட மதிப்பு என்ன? 60. அவ்வளோதான். அதே கதை தான் இங்கே. ரைட். என்ன கேட்குறான்? கேள்வி என்ன? சரி பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு பிரிப்போம்.
இது எவ்வளவு 70, இது 70னா இது எவ்வளவு 70, 140. சரியாச்சு. உள்ளே போனால் தான் தெரியுது ரூட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பைக் ஓட்டுற மாதிரியே தான். இங்கேருந்து ரோட்டில் போங்க, இங்கேருந்து போயிட்டுருக்கீங்க. ஒருத்தன் இங்கே இருப்பான், ஒருத்தன் முன்னாடி தள்ளி இங்கே இருப்பான், ஒருத்தன் இங்கே இருப்பான், ஒருத்தன் இங்கே இருப்பான், ஒருத்தன் இங்கே, ஒருத்தன் இங்கே, அப்படி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே கும்பலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆமாவா? அதே இவன் பக்கத்தில் நெருங்கி போங்க, இவன் பக்கத்தில் கேப் இருக்கும், அதில் உள்ள பூந்து இப்படி போயிடலாம். அப்படி தானே போவோம். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க வைக்க வழி கிடைக்கும், பூந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இது நேதியை பார்த்தோமா? என்னது இது? பிதாகரஸ் தேற்றம். 30 ஸ்கொயர் எவ்வளவு ப்ளஸ்ஸு 40 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு. அதான் எக்ஸு. இதுதான் கேட்குறான். மூளை விட்டத்தின் வழியே போனாக்கா ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூளை அடைய எவ்வளோ தூரம்? எவ்வளவு? 900 ப்ளஸ்ஸு அப்போ எவ்வளவு? 2000 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எவ்வளவு? 50. 5 5 25 50 இல்லையா ஆன்சரு? ஆன்சர் ஏதோ ஒன்று மாற்றிக்கங்க. இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நமக்கு விட்டுருங்க. ரைட். இது நம்ம பார்க்கல, வேணான்ட்டேன். கார்டு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க.